ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? நம்ம வீட்டில் 2 வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம பொண்ணுங்க தானே. கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போற வரைக்கும் நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். இதெல்லாம் நல்லா பேசுங்க. நம்ம பொண்ணுங்களுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன ராசு பேசிட்டு இருக்க நீ? கொஞ்சமாவது புரிஞ்சுதான் பேசுறியா? பெரியவ காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. படிக்க படிக்க எப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ண முடியும்? அது மட்டும் இல்ல, நீ போய் அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பேச வேண்டியதானே? என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. நான் ஏதாவது பேசுனா என்ன நீங்க பேச விடுறீங்களா? அப்படி நான் பேசிட்டாலும் அவங்க என்ன காதல வாங்கிக்கிறாங்களா ஒன்னா? நான் எது பேசினாலும் காதலையும் போட்டுக்கிறது கிடையாது. நான் சொல்றது ஒழுங்கா கேளுங்க. முதல்ல ஒரு மாப்பிள்ளைய பாருங்க. மாயாவுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு ஒரு கடமை முடிஞ்சிரும். நாம என்ன சொன்னாலும் இவ காதுல வாங்கிக்க மாட்டா. இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அக்கா, அங்க பாத்தியா? அப்பா நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. எப்படி சமாளிப்பாருன்னு தெரியல. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அம்மா அவ்வளோ லேஸ்ல விட மாட்டாங்க. சரி வா, நம்ம போய் தான் கேட்போம். என்னாச்சுப்பா? அம்மா இவ்வளோ கோவமா இருக்காங்க. என்ன பண்ணீங்க? மாயா, நீ கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. உன்னை பத்தி தான் பேசி உங்க அம்மா சண்டை போட்டுட்டு இருக்கா. நீ வந்து அவகிட்ட என்ன கோர்த்துறையா? என்னங்க குசு குசுன்னு அப்பா பொண்ணு பேசிட்டு இருக்கீங்க? ஆ, அது ஒண்ணும் இல்ல ராசு. அது அப்பா இருங்க, நானே அம்மாட்ட சொல்றேன். அம்மா, அது ஒன்றும் இல்லை. அப்பாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு அனுப்புறது கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையா. மனசெல்லாம் வலிக்குது. இன்னொரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாருமா. மாயா, உன்னை நான் படிக்க தானே சொன்னேன். இதுக்கு தேவையில்லாம இங்க வந்து உங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்க. போ, முதல்ல மேல போய் படி. ஓஹோ, இதான் விஷயமா? அதனால தான் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்றப்பெல்லாம் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்களோ? ஐயோ, அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல ராசாத்தி. என்னமோ பண்ணுங்க. நீங்களாச்சும் உங்க பிள்ளைகளாச்சு. ராசாத்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னப்பா நீங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு எதுக்கு இப்படி கோவப்படுத்துறீங்க? அப்பா, நான் படிக்கணும்ப்பா. அம்மா எதுக்கு இப்படி கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துறாங்க? நான் மாட்டேன்னு சொன்னா என்னதான் திட்டுவாங்க. அதனால தான் உங்க பேரை சொல்லி நான் தப்பிச்சுக்கிட்டேன். மாயா, நீ என் செல்ல பொண்ணுதான். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் உங்க அம்மாவும் நினைக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, வயசு பொண்ணை வீட்டுல வச்சுட்டு இருக்கிறது பக்கத்துல இருக்கவங்கள என்ன பேசுவாங்க, அந்த பயம்தான் உங்க அம்மாக்கு. எனக்கு புரியுதுப்பா. கல்யாணம் பண்றதுன்னு அதுக்கு ஒரு நேரம் காலம் வரும்போது எல்லாம் தானா அமையும். நீங்க இப்ப 2 பேரும் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. சரிப்பா. என்னக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, என் பையன் ஊர்ல இருந்து வரப்போறான். இனி அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரணும். அவனை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும். ஏக்கா, வயசான காலத்துல நீங்க எதுக்கு எல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அவ வேணுங்கிறத செஞ்சு கொடுத்துட்டு போறா. ஆமா தெய்வானே, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒரு நல்ல பிள்ளையா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரம் பேசி முடிச்சிடணும். அக்கா, கம்முன்னு அங்கே எங்கேயும் ராஜாக்கு பொண்ணு பார்க்கறக்கு. அதான் உங்கள் நங்கைய வீட்லேயே 2 பொண்ணுங்க இருக்கே. பெரியவ கொஞ்சம் வாய் அதிகம், சின்னவளை முடிச்சிருங்க. சத்தி ரொம்ப நல்ல பொண்ணு, அமைதியாகவும் இருப்பா. நீங்கள் கொட்டுற கொட்டுக்கு நல்லா தாங்குவா. என்ன பேசுற தெய்வான நீ? நாங்க இருக்கிற வசதிக்கு ஒன்றும் இல்லாத வீட்டில் போய் கட்டுவோமா? ஐயோ, நான் அப்படி சொல்லலை. நான் சொல்கிறதையும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அக்கா, உங்கள் நங்கையா வீட்லேயுமே இன்னும் தோட்டம் துறவு எல்லாம் இருக்க தானே செய்யுது. சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்க அப்பா சின்ன பிள்ளை மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்காங்க. அப்படி இருக்கையில் மிச்சம் இருக்க சொத்தையும் நாமளே வாங்கிக்கலாம்ல. அந்த அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன். ஓ, அப்படி சொன்னியா? நீ வேற, இதுக்கே என் வீட்டுக்காரரு அக்காவுக்கு பாதி எழுதி வச்சிடலாம், சின்ன பிள்ளைய கட்டி வச்சிடலான்னு ஒரே குதியாக இருக்காரு. நான் தான் ஏதோ ஒரு முட்டுச்சந்து போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கேன். இத்தனை வருஷத்தமாக அங்கேயும் குப்பையெல்லாம் ஓட்டியாச்சு. இனி மறுபடியும் அங்கே போய்
நம்ம மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது தெய்வானே. அதெல்லாம் சங்கடத்தில் முடிஞ்சிடு. ஏதோ போகிறோமா வாரமா சந்தோஷமாக இருக்கிறோமான்னு இருந்துக்கணும். அதான் நமக்கு நல்லது. இத்தனை வருஷமா எப்படியோ, ஆனால் ராஜா இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நான் வச்சிருக்கிறது ஒத்த பையன். அவன் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணும் அனுசரித்து போகணும். அப்படிதான் நானும் ஆசைப்படுவேன். ஆமாம் ஆமாம் அக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். சரி வா கிளம்பலாம். இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப நேரம் ஆகிடும். ஆ சரிக்கா போகலாம். கொஞ்சம் கூட இந்த அக்காவுக்கு மனசாட்சியே கிடையாது. அந்த அக்கா அப்படியா பார்த்தது? ராசாத்தி அக்கா ஒரு நாள் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா ஒன்றா? கேட்குறப்பெல்லாம் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இருக்கிறதையும் எழுதி வாங்கியாச்சு. இப்போ அந்த அக்கா கஷ்டத்தில் இருக்கும்போது ஏதாவது உதவி பண்ணலாம்ல? இல்லாட்டி செஞ்ச நன்றியாவது நினச்சி பார்க்கணும். எதுவும் கிடையாது. முன்னாடி செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இனிமே தான் இந்த அக்கா அனுபவிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ராகுல், என்னப்பா சாப்பிடலையா? அதுக்குள்ளே கிளம்பிட்ட? இல்லைம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகலான்னு சொன்னாங்க. நான் அவங்களோட போய் சாப்பிட்டுக்கிறேன். கண்டதை போய் சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்காத. சரிம்மா. சரி, பார்த்து போயிட்டு வா. ம் சரி, நான் போயிட்டு வரேன். இந்த பையனை என்னதான் பண்றதோ, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அம்மா, நானும் காலேஜ் போயிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் வேணும். என்னடி இதெல்லாம்? பணம் என்ன மரத்துலையா காய்க்குது? பணம்லாம் ஒன்றும் இல்லை. நீ முதல்ல கிளம்பு. ஒழுங்கா போய் படிச்சுட்டு வர வேலையை மட்டும் பாரு. கண்ட பக்கம் சுத்திட்டு இருக்காத. என்னம்மா நீங்க அண்ணன் கேட்டா மட்டும் கொடுக்குறீங்க, நான் கேட்டா மட்டும் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ, நான் அப்படி சொல்லலடி. நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிற? அனாவசியமா காசு செலவு பண்ண வேண்டாம் தான் நான் சொன்னேன். என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு அம்மா கூட சத்தம் போட்டுட்டு இருக்க? இங்க பாருங்கப்பா, அம்மா அண்ணன் எப்ப கேட்டாலும் காசு கொடுக்குறாங்க. நான் கேட்டா மட்டும் என்ன திட்டுறாங்க. அம்மா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தானேம்மா சொல்லுவாங்க. அப்ப அதே நல்லது அண்ணனுக்கும் சொல்ல வேண்டியதானே? ஏன் எனக்கு மட்டும்? ஏங்க, அவ சின்ன பொண்ணு, ஏதோ வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கா. நான் 2 பேர்த்துக்கிட்டையும் அதான் சொன்னேன், அனாவசியமா செலவு பண்ணாதீங்கன்னு. இவளுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஆமா ஆமா, நீ உன் பையன்கிட்ட நல்லாவே சொல்லியிருப்ப. எனக்கு ஒன்னும் தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்கியா? சரி வா, நான் தரேன். அப்பா, நிஜமாவா சொல்றீங்க? ஆமாண்டா கண்ணா, நீ வா, உனக்கு அப்பா தரேன். அம்மா, நான் போயிட்டு வரேன். பாய். என்னதான் பண்றது? இந்த பொண்ணு ஏன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறா? அனாவசியமா செலவு பண்ணிட்டு. அவன் ஆம்பளை பையன், 1000 செலவு பண்ணுவான், நாளைக்கு அதையே சம்பாதிப்பான். இவ சொன்ன பேச்சு கேட்கறாளா? அவங்க அப்பாட்டே நம்மளால வாயை திறந்து பேச முடிய மாட்டேங்குது. எல்லாம் நம்ம தலை எழுத்து. இவரு கொஞ்சமாவது நம்ம பையனை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆகு. எப்ப பாரு அவனை சத்தம் போட்டுட்டே இருக்கிறது. வரப்போற மருமகளாவது என் பிள்ளைய நல்லா வச்சு பாத்துக்கிற மாதிரி பார்க்கணும்.